ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேபி சேப்பங்கிழங்கு வறுவல் தூளான ஒரு ரெசிபி. இது லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் டிஃபன் டப்பா திறந்தோடனே அந்த ரூமே அவ்வளோ மனமாக ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இப்படி அவ்வளோ ரொம்ப பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க பார்க்கலாம் இது எப்படி பண்ணலான்ட்டு. 1/2 kg பேபி சேப்பங்கிழங்க குக்கரில் அடியில் தண்ணி விட்டு ஒரு கண்டெய்னரில் தண்ணி விடாமல் இதை வேக வைக்கணும். இதில் தண்ணி ஊற்றாதீங்க கிழங்குல. இது ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் இது நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறையா சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, உப்பு 1 டீஸ்பூன், அப்புறம் கசூரி மேத்தி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ஒரு தடவை பசங்கள் கொடுத்து விட்டீங்கன்னா அடிக்கடி இதே கொடுத்து விடுங்கன்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் செஞ்சு 2 நாள் கூட வெளியில் வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் 100 கிராம் நல்ல கெட்டியான தயிர் விடுங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர். இப்போ இதையும் போட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு சைடில் 1/2 hour விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் 2 பெரிய கரண்டி நிறைய ஆயில் விட்டு அது சூடானதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் எல்லாம் ஸ்லோ பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும். உடனே ஸ்லோவில் வச்சு இதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு உங்களுக்கு ரோஸ்ட் ஆக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். 20 minutes ஆகும். இதை கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கிண்டி விடுங்க. ரொம்ப அடிக்கடி கிண்டாதீங்க, கிழங்கு உடையும். இது இப்படி உங்களுக்கு அடிப்பிடிச்சது கூட நீங்கள் லைட்டாக கரண்டியை வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும். அந்தளவுக்கு இப்போ கேர்டு போட்டதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்கிற கஷ்டமே இருக்காது. இப்போ 20 minutes கழித்து இது நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது வேகும் போதே அவ்வளோ மனமும் இதாக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. இது ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. எங்கே வேணாலும் நம்ம டப்பாவில் போட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.